சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 படம் இப்போ விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய் கொண்டிருக்கு. கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லை பகுதிகளில் ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இப்போ ஜெயிலர் 2ல் எஸ்ஜே சூர்யா, மோகன்லால் மற்றும் விஜய் சேதுபதி ரஜினியோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி போர்ஷன்ஸை ஷூட்டிங் பண்ணிட்டு வராங்களாம். தொடர்ந்து இந்த படத்தோடைய அப்டேட்ஸ் இனி வரும் காலங்களில் இருக்கும். மேலும் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் வெளியாகியிருந்த படம் ஜெயிலர். இந்த படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதோடைய 2ஆம் பாகமான ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தையும் நெல்சன் தான் எடுக்கிறாரு, அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே படத்தில் நடிக்கிறாங்க. மேலும் ஷாருக் கான், பாலையா, எஸ்ஜே சூர்யா, சுராஜ் வெஞ்சமுடு, சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதா சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த படம் பேன் இந்தியன் படமாக எடுக்கப்பட்டு வருது. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு. காரணம், ஜெயிலர் படமும் ஆகஸ்ட் மாதம் தான் ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக சம்பவம் செய்யறது உறுதி என ரஜினிகாந்த் முடிவு பண்ணிட்டாராம். அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் இந்த ஜெயிலர் 2 படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். காரணம், பொங்கலுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நெல்சனுமே முடிவு பண்ணியிருக்காராம். மேலும் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் பாட்டை தமன்னா நடனம் ஆடலையாம். அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நேரா ஃபர்தோக்கி அவங்க தான் இப்போ நடனம் ஆடியிருக்காங்களாம். அவங்க பாலிவுட்டில் தற்போது ஃபேமஸாக இருந்துட்டு வராங்களாம். அவங்கள இந்த படத்தில் இந்த பாட்டுக்கு நடனம் ஆட வச்சா கண்டிப்பாக பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆகும் என்பதால் இந்த பாட்டில் சூஸ் பண்ணியிருக்காரு நெல்சன். ஆனால் ஜெயிலர் படத்தோட ஹைலைட்னா அது தமன்னா ஆடிய பாடலான காவாலா பாடல். அதுக்கு ஈடு கொடுக்கும் விதமாக இந்த பாட்டு இருக்குமா என்பது ஒரு சந்தேகம்தான். மேலும் பட்டி தொட்டி எங்கும் ரீச் ஆனதுக்கு காரணம் தமன்னா ஆடிய நடனம். அது மட்டும் இல்லாமல் தமன்னா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். இவங்களை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தான் அறிமுகமே படுத்த போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு ரீச் ஆகுமா என்பது ஒரு விதமான சந்தேகம் இருந்து தான் வருது. தொடர்ந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.